அபிகுட்டி. என்ன இப்போ எதுக்கு இப்ப சும்மா நடிச்சிட்டு இருக்க? சும்மா அபிகுட்டி குபிகுட்டின்னு ஒழுங்கா ஓடி இருப்பதுக்க. என்னது நான் நடிக்கிறேனா? அடியே என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற இப்ப என்ன உனக்கு? சும்மா வந்துட்ட அபிகுட்டின்ட்டு ஒழுங்கா போயிரு. அதை எப்போ ஒருத்திக்கிட்ட கடலை போடுவியே, போய் அங்க போய் கடலையை போடு. சும்மா என்கிட்ட வந்து யாரும் எதுவும் பேச தேவையில்ல. ஐயோ நம்ம மேல செம்ம காண்டில் இருக்கா போலயே. அபிச்சலம் அதான் நீ இருக்கல்ல, நீ இருக்கும்போது ஓட்ட கடலை போடுறேன். நீ எங்கேயாச்சும் வெளியே எதுவும் போயிட்ட அப்படின்னா அவகிட்ட கடலை போடுறேன், சரியா? என்னது என்னது? நான் இல்லனா நீ அவகிட்ட போய் கடலை போடுவியா? அதுக்கு நீ பேசாம அவகிட்டே போய் கடலை போடு. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. ஆளையும் மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏய் என்னடி இப்படி டக்குன்னு பேன்னு சொல்லிட்ட? வேற பேன் சொல்லாம வேற உன்னை என்ன சொல்லுவாங்க? அதான் வேற எவ்வளவு ஒருத்தி கிடைச்சிருக்கல்ல, அங்க போய் உன் கடலையை போடு. சும்மா என்கிட்ட வந்து உன் கடலையை போட்டுட்டு இருக்காத. அபிச்சலம் பொறுக்கி பொறுக்கி இதுக்கப்புறம் அபிச்சலம் அபிக்குட்டிலாம் கூப்பிட்ட கடுப்பாயிரும் பாத்துக்க. நீ பண்ற வேலைக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஓளையும் மூஞ்சையும் பாரு. ஆனா மூஞ்ச பாரு, ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சிருப்பான். அபிக்குட்டி எதுக்கு இப்ப நீ இவ்வளோ கோவப்படுற? நான் உனக்காக உனக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன என்ன கொண்டு வந்திருக்க? என்ன கொண்டு வந்திருந்தாலும் அதை நீயே வச்சுக்க. எனக்குலாம் ஒன்றும் தேவையில்ல. ஏ பிசாசு, என்னடி இப்படிலாம் சொல்ற? நான் என்ன கொடுக்க போறேன்னு நீ என்ன பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள வேண்டாம் நீயே வச்சுக்க, ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? நீ கொடுக்க போறது எனக்கு வேண்டான்னு அர்த்தம், புரிஞ்சுதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம். நான் உனக்காக தான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, அப்படி என்ன வாங்கிட்டு வந்த? அதுவா, அது கண்ண மூடு. சே பொறுக்கி, சும்மா கண்ணை மூடு, மூக்க மூடு, வாயை மூடு, காதை மூடுன்ட்டு ஒழுங்கா போயிரு. இப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்க? தரதா இருந்தா தா, இல்லைன்னா நான் கிளம்பி வெளியே போறேன். சேண்டி எதுக்கு நீ வந்ததுல இருந்து சூடாவே இருக்க? ஏன் பொங்குற? ஆமா, நீ பண்ண வேலைக்கு வேற பொங்காம என்ன பண்ணுவாங்க? என்ன நேரமும் அவகிட்ட கடலையை போட்டுட்டு இருக்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் போனை எடுத்து ஒட்டைக்கணும் போலதான் இருக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் போனை ஒட்டிக்கிறானா இல்லையான்னு பாடுறா. என்னடி வாய்க்கிலே வச்சு முணங்கிட்டு இருக்க? வாய்க்கிலே வச்சு முணங்குனா எனக்கு எப்படி தெரியும்? உன் காதுல கேட்க கூடாதுன்னு தான் வாய் உள்ளே வச்சு முடங்கிட்டு இருக்கேன், போதுமா? சரி சரி, வாயுள்ள வச்சு முணங்கிக்க. ஆனா கண்ணை மூடிட்டே வாயுள்ள வச்சு முணங்கிக்க. சே பொறுக்கி, ஒழுங்கா போயிரு. ஏற்கனவே உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். சும்மா கண்ணை மூடு, வாயை மூடுன்ட்டு போடா. செல்லம்ல, என் தங்கம்ல, என் பட்டுக்குட்டியில, ப்ளீஸ் 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 கண்ணை மூட. சரி சரி சரி, மூடி தொலைகிறேன். கண்ணை மூடிட்டேன். அபிச்செல்லம் இரு இரு, கண்ணை திறந்துடாத. சரி. அபிக்குட்டி இப்ப கண்ணை திறங்க. டைரி மில்கா? அதுவும் இத்தனையா? அபிச்செல்லம் இது உனக்காக தான். சே பொறுக்கி, எனக்காக வாங்கிட்டு வந்த? ஐயோ ஆமாடி, உனக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு டைரி மில்க் பிடிக்கும் தான், அதுக்குன்னு இத்தனையா வாங்கிட்டு வருவேன்? ஏ உண்மையை சொல்லு, எதுக்காக எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்த? அபி நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஏ பொறுக்கி, எனக்கு உன் பிளான் என்னன்னு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இது அவ்வளவு டைரி மில்கே நான் சாப்பிட்டு எனக்கு கோல்டு ஃபீவர் வந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கணும். அதனால தானே நீ எனக்கு இது அவ்வளவு வாங்கி தந்திருக்க. ஏ பிசாசு, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இருந்தாலும் உனக்கு மூளை அதிகம் தாண்டி. செரும மாடே, இது அவளுக்கு தின்னு எனக்கு உடம்பு சரியில்லாம வரணும்னு எனக்கு இவ்வளவு இது வாங்கி தந்தியா? ஏ பைத்தியம் பைத்தியம், ஐயோ இவளை வச்சுட்டு என்ன பண்றது? உண்மையாவே உனக்கு மூளை இருக்கா இல்லையா? உன்னை விட எனக்கு நிறையவே மூளை இருக்கு, சரியா? ஆமா, அதான் நீ பேசுறத பார்த்தாலே தெரியுதே மேடம்க்கு நிறைய மூளை இருக்குன்னு. சரி, நீ எதுக்காக எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? அது அது எதுக்குன்னா எல்லாம் ஒரு சுயநலத்துக்காக தான். என்னது சுயநலத்துக்காகவா? இல்ல எனக்கு புரியல. அது எப்படி சொல்றது? ஐயோ அதை எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன இப்போ எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்கு. நீ திடீர்னு இப்படி டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்கு தானே? சரி, எதுக்காக எனக்கு இதெல்லாம் வாங்கி தர? பிசாசு, அது நான் சொன்னா நீ கோச்சிக்க மாட்டல்ல? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. எப்படியோ நான் சொன்னா இவ கண்டிப்பா ஓட ஓட விட்டு அடிப்பா. ஆனா இவகிட்ட சொல்லிதானே ஆகணும். சே பொறுக்கி, என்னடா யோசிச்சுட்டே இருக்க? சொல்லு, எதுக்காக இப்ப இதெல்லாம் எனக்கு வாங்கி தந்த? சொல்லு சொல்லு சொல்லு, இப்பவே சொல்லு. பிசாசு, அது உன்கிட்ட சொல்லியே ஆகணும் தான். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. செரும மாடே, இப்ப சொல்றியா இல்லையா? அது பிசாசு, நாளையில இருந்து நீ தானே சமைக்க போறேன்னு சொன்ன. ஆமா, நான் தான் சமைக்க போறேன். அதான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நான் தான் சமைக்க போறேன்.
பிசாசு, எதுக்குடி இந்த விபரீத முடிவு? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? பிசாசு, நீ சமைக்கலாம் வேண்டாம். உனக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம்? நீ சமைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு டெய்ரி மில்க்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ டெய்லி சமைக்காம இருப்பியா? நான் உனக்கு இந்த மாதிரி நிறைய டெய்ரி மில்கெல்லாம் வாங்கி தருவேனா, அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவேனா. ஆனா நீ கிச்சன் பக்கம் மட்டும் போகவே கூடாதாம், சரியா? அட பாவி பயலே, அப்ப நான் சமைக்க போக கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்து ஐஸ் வைக்கிறியா? ஆமா, நீ வேற கண்டதும் கழியதையும் செஞ்சு போடுவ. அதை நாங்க எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டுட்டு நாங்க உயிரோடு இருக்கணுமே. என்ன இருந்தாலும் எனக்கு என் உயிர் முக்கியம்ல, அதனாலதான். செரும மாடே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு திமிரு இருந்தா நான் சமைக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி சாக்லேட்லாம் வாங்கி தந்து என்ன ஏமாத்துவ? டேய், நான் என்ன சின்ன பிள்ளையா நீ குடுக்குற சாக்லேட்டுக்கு ஏமாந்துட்டு சமைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? இந்த அபி கண்டிப்பா சமைச்சே தீர்வா. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது, நிறுத்த முடியாது. அபி, உன் முடிவை மாத்திக்கலாம்ல. உனக்கு எதுக்கு அபி இந்த தேவையில்லாத வேலைலாம்? நீ அப்படியே ஜாலியா சுத்தினியா, சாப்பிட்டியா, ரவுண்ட் அடிச்சியா, தூங்குனியா, அந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு கிச்சன்ல போயிட்டு நீ சமைக்க போறியா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடி. அப்புறம் எங்க எல்லாரையும் பத்தி நீ யோசிக்கணும்ல. நீ சமைச்சு அதை நாங்க தின்னு நாங்க ஒரே நாள்ல புட்டுன்னு போயிட்டோன்னா நீ என்னடி பண்ணுவ? சே எரும மாடே, நீங்க எல்லாரும் ஒரே நாள்ல பொட்டுன்னு போனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் சமைச்சுதான் ஆவேன். நீங்க தின்னுட்டு சாவுங்க, இல்லை எப்படியோ போங்க. அடியே, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உன் முகரையெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாலாம் இல்ல. கடவுளே, என்ன பண்றது? இந்த சாக்லேட்டை கொடுத்து எப்படியாச்சும் அவளை ஏமாத்திடலான்னு பார்த்தா ஏமாற மாட்டா போலயே. கடைசியில இந்த 100 டெய்ரி மில்க் வாங்கி தான் வேஸ்ட், வீணா போயிருக்கு. என்ன ஏதோ வாயில வச்சு முணங்கிட்டு இருக்க? நாளைக்கு நான் சமைப்பேன், நீ சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும். எதுக்குமா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போய் சேர்றதுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டு ஓவரா சீன் போட்டல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும். அபிச்சலம், உனக்காக நான் டெய்ரி மில்க்லாம் வாங்கி தந்திருக்கேன். அதுவும் 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 100 இருக்கும். அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? மண்ணங்கட்டி கருணையும் காட்ட மாட்டேன், ஒன்றும் காட்ட மாட்டேன். நீ தான் நாளைக்கு முதல்ல சாப்பிட்ற. நான் செஞ்ச சாப்பாடை நீ தான் டேஸ்ட் பார்க்குற. செத்தா, அப்ப நாளைக்கு சங்க ஊதி என்ன பாடையில ஏத்திடுவேன். அதுக்கு தானே பிளான் போடுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சரி பொறுக்கி, நீ பேசிட்டு இருக்கும் போதே நான் போனேன் அப்படின்னா உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? புரியுது, புரிஞ்சு தொலையுது. என்ன இவ, நான் தான் நாளைக்கு சமைப்பேன், நீ தான் முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குது, அப்படியே அள்ள விடுது. இந்த டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்து எப்படியாச்சும் ஏமாத்திடலான்னு பார்த்தா உஷாரா இருக்காளே. ஒருவேளை இவ தான் நாளைக்கு சமைப்பாளோ? ஐயோ ஐயோ, பேசாம நாளைக்கு காலையிலேயே எங்கேயாச்சும் கிளம்பி வெளியே எங்கேயாச்சும் போயிடணும். நைட்டு தான் வரணும், அது கூட நைட்டு வெளியே சாப்பிட்டு வந்துடணும். ஐயோ சக்தி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா. இந்த மாதிரி எல்லாமா கொடுமைப்படுத்துவாங்க. இவ ஏதோ ஒரு புதுவிதமா என்னை வச்சு செய்யறாளே. சூர்யா சார். சொல்லு வெண்ணிலா. சூர்யா சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்க வெண்ணிலா. என்னாச்சு சொல்லு. இல்லை சூர்யா சார், பாட்டியை பார்க்க போனோம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் உங்களையும் கூப்பிட்டு போகலான்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நான் மட்டும் தனியாகவே போயிடுவேன். ஆனால் பாட்டி கண்டிப்பாக உங்களையும் கேட்பாங்க. அதனால் நீங்களும் என் கூட வரீங்களா? சரி வெண்ணிலா, போகலாம். ஆனால் அதுக்கே இவ்வளோ தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருக்க? பாட்டியை பார்க்க கூப்பிட்டு போனோம், வாங்கன்னு சொன்னால் வரப்போகிறேன். அதுக்கே நீ இவ்வளோ தயங்குற? இல்லை சூர்யா சார், நீங்கள் பிஸியாக இருப்பீங்களோன்னு நினச்சி தான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை வெண்ணிலா, நம்ம போகலாம். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போகலாம், சரியா? சரிங்க சூர்யா சார். வெண்ணிலா. சூர்யா சார். வெண்ணிலா, உனக்கு இந்த பிளாக் கலர் saree ரொம்ப அழகா இருக்கு. என்ன சூர்யா சார் சொல்கிறீங்க, உண்மையாவே வா? ஆமா வெண்ணிலா, உண்மையாவே உனக்கு இந்த பிளாக் கலர் saree ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு எல்லா கலருமே நல்லா இருக்கும், ஆனா இந்த பிளாக் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு வெண்ணிலா. வெண்ணிலா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் சூர்யா சார். வெண்ணிலா, அப்புறம் கை ஃபுல்லா வளையல் போட்டுக்கிட்டா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டுக்கிறேன் சூர்யா சார். சரி வெண்ணிலா, நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். சரிங்க சூர்யா சார். வெண்ணிலா, அப்புறம் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். காலில் அடிபட்டு இருந்ததுல இப்போ ஓகே தானே? பெயின் எல்லாம் கம்மியா இருக்கா?
ஆயிடுச்சு சூர்யா சார். ம் சரி வெண்ணிலா. ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியல. இது சூர்யா சாரா? ஃபர்ஸ்ட்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒழுங்காவே பேசவே மாட்டாங்க. ஆனா இப்போ என்னடான்னா என் சாரி நல்லா இருக்கு, கை ஃபுல்லா வளையல் போட்டா நல்லா இருக்கும்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எந்த அளவு சந்தோஷப்படணும்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே நிறைய சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால இவரை புரிஞ்சிக்கவே முடியல. சரி பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவர் இப்படியே இருக்கிறாருன்னு. வர வர என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என் நிலைமையை நினைச்சா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. யாரு கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனா கரெக்டா கரெக்டா அவர் கண்ணுலயே மாட்டி தொலைஞ்சிட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? யாராமிஸ் அந்த முறை முறைச்சாரு. ஒருவேளை வீடுக்கு வந்து திரும்பவும் என்ன கூப்பிட்டு ஏதாச்சும் இட கூடமா கேட்பாரோ? அவர் கேட்டாலும் என் வாய் வேற சும்மா இருக்காது, எதையாச்சும் பைத்தியக்காரத்தை நம்ம வளரி வச்சுட்டு போயிரும். என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ச்சே, நிம்மதியா லவ் பண்ண கூட முடியலப்பா. லவ் பண்ற பொண்ண ஆசையா பைக்ல கூப்பிட்டு போனா அது ஒரு குத்தமா? எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல. நமக்குன்னு வந்து சேர்றானுங்க. கரெக்டா மோப்பம் பிடிச்சி கரெக்டா வந்து நின்னாரு பாரு. அம்மா என் ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. அது எப்படி? நான் இப்படிக்கா பைக்ல வந்துட்டு இருக்கேன், அவர் கரெக்டா ஆப்போசிட்ல வந்து அந்த காரை ஒரு நிறுத்தினாரு பாரு. நான் கூட எந்த கேன பையன் நினைச்சேன். கடைசியில பார்த்தா நம்ம வீட்டுல உள்ள கேன பையன், அதான் என் மச்சான். ஐயோ என்ன பண்ணுவேன் நானு? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த மாதிரி அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை உசார் பண்ண முடியாது. அப்படியே உசார் பண்ணாலும் நம்ம கைய கால தான் முறிப்பானுங்க போல. எங்க போனாலும் எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான். ஒருத்தன் கூடவே சுத்தி உயிரை வாங்குறான், இன்னொருத்தன் அங்கங்க பார்த்தே உயிரை வாங்குறான், இன்னொருத்தன் என்ன கேட்டகரினே தெரியல. அவன்கிட்ட மாட்டி இன்னும் என்னென்னலாம் நான் பாடுபட போறனோ தெரியல. இவனுங்க 3 பேரையும் வச்சுட்டு ஐயோ இவனுங்களை பத்தி புரிஞ்சுக்கவும் முடியாம தெரிஞ்சுக்கவும் முடியாம நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ என் நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சோ ரமீச, உனக்கு இருக்கியா ஒரு நாள் இருக்கு. இப்ப நான் உன்னை பார்த்து எந்த அளவுக்கு பயந்து 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 ஓடுறனோ அதே மாதிரி என்ன பார்த்து ஒரு நாள் நீயும் ஓடணும்யா. உன்னை நான் ஓட வைப்பையா. ஆக மொத்தத்துல என்ன இப்படி கடைசியில தனியா நின்று புலம்ப விட்டுட்டலையா? எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். நிம்மதியா லவ் பண்ற பொண்ணு கூட ஜாலியா போக முடியல, சுத்தவும் முடியல. அவன் லவ் பண்ற பொண்ணை கூட்டி எங்கெங்கெல்லாம் சுத்துறான், எப்படி எப்படிலாம் ஜாலியா இருக்கான். எங்க பைக்ல போனாலே மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. என்னத்த பண்றது? இத்தனைக்கும் இந்த யராமிசைக்கு ஒரு உண்மையும் தெரியாது. நான் ஏதோ காலேஜுக்கு டிராப் பண்ண போனேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கே இவர் இந்த முறை முறைக்கிறாரே. அப்ப இவர் தங்கச்சி என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சா என்னை பார்த்து எவ்வளவு முறை முறைப்பாரு. என்ன உசுரோட விடுவாராக்கும். உயிரோட நிக்க வச்சு மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்து 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 கொளுத்துன்னு கொளுத்திடுவாரு. காலம் முழுக்க இப்படியே புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னைக்கு நாங்க லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை அவெல்லாம் அடிக்க போறானோ தெரியல. அதை நினைச்சாலே இப்பவே கைய காலெல்லாம் நடுங்குது. அதுல வேற இவர் என்னை பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. இவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பேசாம இப்பவே இந்த வீட்டை விட்டு ஓடிடலாமோ? ஓடிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இவனுங்க கிட்ட எல்லாம் இருந்து அடிலாம் வாங்க முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு என் உடம்புல தெம்பும் இல்லை. என்னாச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு? ஒருவேளை பைத்தியம் முடிச்சிருக்குமோ? முத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி தனியா நின்று புலம்பிட்டு இருக்கான். ஏதாச்சும் புலம்புனா என்னதானே கூப்பிட்டு வச்சு புலம்புவான். இப்போ என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கான். வரேன்டா வரேன். அச்சான் வாடா வா. நீ எப்படா வந்த? அதான் மச்சான், இங்க நின்னு அப்படியே பப்பரப்பேன்னு வானத்தை பார்த்து தனியா நின்று புலம்பிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். நீ ஏதோ நல்லா உருகி உருகி புலம்புறன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ என்ன புலம்புறன்னு தான் எனக்கு சரியா காதுல விழல. என்ன மச்சான் புலம்புன? நல்ல வேலை, கடவுளே என்ன காப்பாத்திட்டேன். இவன் காதுல விழுந்துச்சு அவ்வளவுதான், இவனும் ஓட ஓட விட்டு அடிப்பான். ஐயோ ஐயோ, புலம்புனா கூட ரூம்குள்ள தனியா உட்காந்துதான் புலம்பணும் போல. மச்சான் ஒன்னும் கேட்கலையா? ஒன்னும் கேட்கலடா. கேட்டிருந்தா நான் எதுக்கு உன்கிட்ட வந்து கேட்க போறேன்? சரி மச்சான், சரி, கேட்காத வர சந்தோஷம் தான். ஓ அப்படி என்ன சீக்ரெட்டு? என்ன தனியா வேற நின்று புலம்பிட்டு இருக்க? என்ன என்ன நடந்தது? ஆமா இவ்வளவு நேரம் நீ எங்க போன? ஆளையே காணோம். ஏய் ஏன்டா என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? வந்துருவீங்க ஆவுன்னு அவ்வளவு வரும். என்ன மச்சான் அப்படி என்னடா பண்ணிட்டேன்? இவ்வளவு நேரம் ஆளையே காணுமே, எங்க போனேன்னு கேட்டேன். அது நானா, அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சும்மா அதை பத்தி தான் விசாரிக்க போனேன். எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ நடக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம அங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதனாலதான் சும்மா தெரிஞ்ச பசங்களா இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன், அதை கேட்க தான் போனேன். என்னடா மச்சான் சொல்ற? அப்ப நீ திருந்துட்டியா என்ன? ஏன்டா நான்லாம் திருந்த கூடாதா? கடைசி முழுக்க காலம் முழுக்க திருந்தாம உன் கூட சுத்தியே செத்து போயிடணும், அப்படிதானே?
சேச்சே, நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. நீ திருந்தி நல்ல விதமா ஒரு வேலைக்கு போனா எனக்கு சந்தோஷம் தானே. ஆனா என்ன, எனக்கு தான் போர் அடிக்கும் நீ இல்லாம. டேய், நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஆனா ஒண்ணு மச்சான், நீயும் நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்க என்னையும் நல்லா இருக்க விட மாட்ட. அப்படிதானடா? பாயிண்ட் பாயிண்ட் மச்சான். எப்படி மச்சான் இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? கூடவே சுத்திரிய செவ்வாழை, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அதான் என்னை பத்தி தெரியும்ல. அப்புறம் என்ன, புதுசா வேலைக்கெல்லாம் போனோம், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும்னு என்ன திடீர் மாற்றம்? அது மாற்றமும் ஒன்றும் இல்லை, மண்ணாங்கட்டியும் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா தான் ஒரே வீட்டில் சும்மாயே கிடைக்கியே, சும்மாயே சுத்திட்டு இருக்கியே, ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் அவங்க சொன்னது கரெக்ட்னு தான் தோணுச்சு. அதனால சரி, நம்மளும் வீட்டில் சும்மாவே சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா மதிப்பா இருக்கும்ல, அதனாலதான். மச்சான், அப்ப என்னை விட்டுட்டு நீ வேலைக்கு போறியாடா? ஏன்டா வேலைக்கு கூட போக கூடாதா? என்னடா இது அநியாயமா இருக்கு. இத்தனை வருஷம் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம வெட்டியா சுத்தியாச்சு. இதுக்கப்புறமும் வேலைக்கு போலன்னா நல்லா இருக்காது. பேசாம நீயும் என் கூட சேர்ந்து வேலைக்கு வந்துறேன். வேலைக்கா? இல்ல வேண்டாம், நான்லாம் வரல. எனக்கு இப்ப பாக்குற வேலையே ஓகே தான். மனசுக்கு நிம்மதியா நிறைவா இருக்கு. நான் இதையே பார்த்துட்டு போயிடுறேன். ஏதோ நீ சொன்னேன்னு தான் அந்த ஒரு செமஸ்டர் எழுதாம விட்டனே. அதுவே நீ சொன்னங்கிறதுக்காக தான் திரும்ப எழுதினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த வேலையே போதும். மச்சான், அதுக்கு நீ எனக்கு எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்க போற? ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போனா தானே நல்லா இருக்கும். இது மட்டும் என்னடா, இது என்ன நல்ல வேலை இல்லையே என்ன? இதுவும் நல்ல வேலை தான். எனக்கு பிடிச்சதா இது செய்யறேன். எனக்கு இது ஓகே தான். என்ன மச்சான் நீ? இந்த பாரு மச்சான், சும்மா இதுக்கப்புறமா நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்காத. அதை விடு. சரிடா, அதை பத்தி எதுவும் பேசல. ஆமா, அபிசிஸ்டர் எங்க ஆளையே காணோம்? அந்த சோக கதை எதுக்குடா கேக்குற? அவ வேற நாளைக்கு நான் சமைச்சே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாடா. நான் கூட டெய்ரி மில்க் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டேன்டா. ஆனா நாளைக்கு நான் சமைச்சே தீர்வேன், நீ தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை வச்சு நல்லா விளையாடுறான்னு மட்டும் தெரியுது மச்சான். மச்சான், இன்கேஸ் இன்கேஸ் அவ போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறா. சாவடிச்சிடாதடா நீ அவ கூட சேர்ந்து. மச்சான், கவலைப்படாதடா. இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஒரு அட்மிஷனை போட்டுறேன். ஒரு பெட் ஃபுல்லா கிளியர் பண்ணி வைக்க சொல்றேன், சரியா? அப்பதான் நாளைக்கு போன உடனே அட்மிட் ஆக முடியும். நான் இருக்கேன்டா மச்சான், நான் இருக்கேன். நான் உன்னை தூக்கிட்டு போறேன்டா. நீ எதுக்குடா கவலைப்படுற? அட பாவி பயலே, அப்ப எப்பன்னு தான் நீயும் காத்துட்டு இருக்க? இல்ல மச்சான், நண்பனுக்கு ஒண்ணுன்னா ஆளா வந்து நான் தானடா உதவணும். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல மச்சான். படுபாவி படுபாவி, அவளை விட பெரிய பாவியா இருக்கியடா நீ. வேற நீ என்ன பெரிய ஒழுங்கா என்ன? அன்னைக்கு ஓம் பொண்டாட்டி உனக்கு ஆசாசியா செஞ்சு தந்ததை என் தலையில கட்டி என்ன சாவடிச்சல. இருக்குடா, மொத்தமா அனுபவி. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சஞ்சீவன் ஹரிச்சந்திரன் இவங்களுக்கு வந்து பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சஞ்சீவன் ஹரிச்சந்திரன். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி பர்த்டே சஞ்சீவன் ஹரிச்சந்திரன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. நீங்கள் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து பனை ஓலை கொழுக்கட்டை அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கும் பனை ஓலை கொழுக்கட்டை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சிஸ்டர். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் சாப்பிட்ருக்கேன் சிஸ்டர், எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க தந்திருக்காங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஊர் சைடு தான் எல்லாருமே இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்வாங்க. அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் அந்த சைடு தான் இந்த கொழுக்கட்டை செய்வாங்க. நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிட்ட தான் எங்கள் ஊர். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம். இருந்தாலும் கரெக்டாக அந்த கொழுக்கட்டை டைமில், அதாவது கார்த்திகை தீபம் டைமில் ஊர்லேருந்து பனை ஓலை வெட்டி யாராச்சும் வரும்போது கொடுத்து விடுவாங்க. அம்மா ஊரில் தான் இருக்காங்க, அவங்க கொடுத்து விடுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கெலாம் படித்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.